ரெடியாமா? டைம் ஆகுது என்ன? ஓமாப்பா, நீங்க ஸ்னோ க்ளீன் பண்ணிட்டு நான் வந்துடுவேன். ஹாய்டா. இன்றைக்கு வேணாம், அன்றைக்கு அப்பா என்ன ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு போவோம். ஓகே, நான் உங்களுக்கு லஞ்ச் டைம் கால் பண்ணுறேன். ஓகேவா? பாய். அப்பா நேற்று 2 CD அடிச்சு தந்தனான்ல, எங்கே அது? அந்த சீடியோ? ஓ, அது கம்பெனியில ஒர்க் பண்ற பாய்கிட்ட கொடுத்த நான் கேட்டுட்டு தருவானவன். நான் கஷ்டப்பட்டு அடிச்ச லவ்லி சாங்கப்பா, அத போய் கொடுத்துட்டீங்களே. கவனம் முழுக்க உனக்கு உதுலதான் இருக்கு போலடா. என்ன உதுல விட்டுட்டு படிச்சு பாஸ் பண்ற வழிய பேர். பாஸ் பண்ணினா தான் ஸ்ரீலங்காவில பாட்டிட்டையும் பிறகு இந்தியாவில் மாமாட்டையும் கூட்டிட்டு போவேன். அதெல்லாம் ஈஸி, யூ டோன்ட் வரி பா, நான் பாஸ் பண்ணுவேன். அது சரி, இந்தியாவில் எவ்வளோ நாள் நிற்கிறோம் மாமா விட்ட? ஓ, 1 week 2 weeks. ஓ, அப்பா இந்த முறை கட்டாயம் நாங்கள் தாஜ்மஹால் போய் பார்க்குறோம் இந்தியாவில். ஓகே விசரி, இந்தியாவில் பார்க்கறதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு. நீ என்னடாண்டா அந்த சமாதியை பார்க்கறன்னு நிக்கிற. அப்பா தாஜ்மஹால் வந்து சிம்பிள் ஆஃப் லவ். ஷாஜகான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக கட்டினது. நீங்க சொல்ற எந்த இடமுமே இந்த உலக அதிசயத்துல வேற இல்லையே. இந்த காதல் கத்தரிக்காண்டு தத்துவம் பேசுறதை விட்டுட்டு படிப்புல கவனத்தை செலுத்து. சும்மா கவனம் செலுத்தி நான் ஸ்கூல் வந்துட்டுது. கவனம் ஸ்னோ இருக்கு வழக்கம். நானும் பேங்க்குக்கு போகணும், டைம் ஆச்சு. கிளாஸ் முடிஞ்சோடனே கால் பண்ணேன். அடே, இன்னைக்கு இந்த ஓர்டரை கொடுக்கணும் சரியா? தியாகரம் வந்து கத்தி போட்டு போறேன். அதுக்கு நாங்கள் 2 பேர் நின்று என்னென்ன மச்சான் கொடுக்குறது? தியாகிட்ட சொல்லு, அங்கால நிற்கிற சாந்தியையும் பசந்தியையும் கொண்டாந்து இந்த மிஷின் எல்லாம் விடா சொல்லு. சும்மா போட அந்த கேட்டால் அந்த சுடுதனை ஊற்றின நான் மாதிரி கத்து அவரோட காய்ச்சது கண்டாலும் அந்த குழச்சி கொண்டு நிற்கும். அதுக்கு ஒன்றும் செய்யலாம் மச்சான். அட மச்சான், எனக்கு அவளை அடிக்காடா, நான் அவரை காய்ச்சிட்டு வரவங்க மிஷினை பார்த்துக்கொள்ள. நல்லா இருக்கும் மச்சான், இன்றைக்கு ஆர்டர் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். என்ன செய்யறீங்க? வெள்ளையன் ஏசி போட்டு போறான். இந்த ஆர்டர் இன்றைக்கு கொடுப்போம். பின்னே கோவில வாஷ்ரூம் வாஷ்ரூம் அங்கே வாஷ்ரூம். ஹலோ ஹலோ, ஓ கம் ஹியர். என்ன
இல்லையா ஒரு இம்போர்ட்டரா இல்ல முடிச்சுதா நான் எத்தனை தரம் சொன்னேன் ஒர்க் பிளேஸ்ல கால் எடுக்க முடிச்சுதா ஹலோ இல்லை ஒன் பொம்பரை மூணு கட்டி வந்து நான் இப்போ வாரம் பண்ணிக்கிறேன் சரியா ஓகே என்ன மச்சான் நல்லா மாட்டிட்டா ஒரு அளவுக்கு எல்லாம் வச்சா நாங்களாம் சேனலாக மீட் பண்ணிடுறாப்பா இன்றைக்கு நாங்கள் அப்படி அவளை கரெக்டாக மீட் பண்ணுவோம் ஓகே மச்சான் நீயும் போனால் இன்றைக்கு ஆர்டர் கொடுத்த மாதிரி தான் நான் தனியாக ரெண்டு ஒன்றும் செய்யலாது ப்ளீஸ் மச்சி ஒரு நண்பன்ட்டு நான் போய் ஹெல்ப் பண்ணேன்டா நானும் சொல்லி போட்டு போகிறேன் பார்த்துக்கிறேன் என்னடா நீ போக்குவரத்து நிற்கிற அந்த பின்னேற ஆர்டர் கொடுப்பான மட்டும் நிற்குது சரி பார்ப்ப நீ போ அஜி பாம்பு வருதுடா பிரேக்கு பிறகு கட்டளை இருக்கிற பாய்ஸ் தான் தெரியும் யூஸ் பண்ணி டக்குன்னு வெளியே வந்துருக்கு ஓகே அண்ணன் நர்மியையும் சாந்தியையும் இந்த மிஷினுக்கு விடுங்க ஏற்கனவே அவள் சாந்தி யாரோடைய கால் கலைக்கிறேன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு தெரியுமா அது உங்களுக்கு அண்ணா சாந்தியோட பிரியோட ஃபோன் கிடைக்கிறார் அவள் ட்ரூ இல்லை அவன் பேசாம விடுங்க ஓமாங்க காதல் கத்தரிக்காய் அப்படின்ட்டு வேலையை பாருங்க கொஞ்சம் பிரேக்டா சரி ஓகே போ தேங்க்ஸ் அண்ணா என்ன மச்சான் பாம்பிட்ட பர்மிஷன் எடுத்துட்டியோடா நாங்கள் எடுத்துருவோம்ல என்னன்ட்டு சொன்ன நீடா வீட்டில் கேஸ் லீக் பண்ணுதான்ட்டு ஃபோன் வந்தாட்டு சொல்லி சொன்னேன் நான் அந்த நம்பிச்சுதோ நம்பிக்கிறது அட பாவி தினம் தீராமலே மேகம் தூராதா ஹாய் எங்கே ஒழிச்சாலும் நான் கண்டுபிடிப்பாங்க. என்னடா வடியா இருக்கிறீங்க தேங்க்யூ. சரி நான் கேரளா கோயிலுக்கு போயில இன்னைக்கு கோயிலுக்கு போவோமா கோயிலுக்கா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ரெஸ்டாரண்ட் போகலாம். சரி போவோம். எந்த ரெஸ்டாரண்ட்? சூஸ் பண்ணுங்க நீங்களே வந்து. சரி வாங்க. நீ என்னை வாட்டினாய் உன் ஜன்னலை அடைத்தடைத்து பெண்ணே ஓடாதே எப்படி நம்ம எக்ஸாம் எல்லாம் போகுது நல்லா செய்யலாம். குட். பாஸ் பண்ண அப்பா என்னை இந்தியா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிடுறாங்க. இந்தியாவோ தெரியலங்க. இந்தியாவுக்கு மாமா இருக்கிறாங்க. மாமாவை பார்த்துட்டு அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு பாட்டி பார்க்கணும். இந்தியாவில் வந்து தாஜ்மஹால் கூட்டிட்டு போக சொல்லியிருக்கிறேன் அப்பாவை. தாஜ்மஹால் போயிருக்கோம் உமா கொண்டு நான் காட்டுவேன். நிஜமா? நிஜமா அது இல்லை மக்களோட தான் தங்கச்சி. வாட்? எனக்கு தான் தங்கச்சி இல்லையே. சரி சரி ஒரு படிச்சுன்னா அதை சீரியஸாக எடுத்துறாங்க. அது அழகியே என்ன சாப்பிடலாம்? எனக்கு பசி போச்சு. ஏதாவது ஸ்மாலாக சாப்பிடலாம். இப்போ கொஞ்சம் இதுவாக சொன்னீங்க பெருசாக பசிக்குதுன்னு சொல்லி உங்களை பார்த்ததும் பசி போயிடுச்சு. ஓகேவா? சரி அப்போ என்ன எடுப்போம்? எனக்கு வடை பிளேட். சொன்னால் காஃபி எடுக்கணும் நம்ம வரேன். சரி மேகம் தூராதா
சரி எங்கல கல்யாணத்தை பற்றி உங்களுடைய அப்பா தான் சாச்சாரா? உங்களை வந்து நாளைக்கு கதைக்கிட்டு உண்மையாவா? இன்னும் விளையாடுறீங்களா? நானே எப்படி சொல்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி சரி வடை வந்துட்டு நான் எடுத்துட்டு வரேன். ஓகே தீண்டிடா நான் போதிச்சாரியா என் மீதி பாதி பிம்ப பூவே பட்டு போகாதே. இங்கே கொண்டு வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, எடுத்து சாப்பிடுங்க. அப்பா நம்ம நீங்கள் ஒரு அப்பா கேட்டு பாருங்க. இல்லையான்னு சொன்னால் எனக்கு ஒரு ஃபோன் ஆட்டிங்க, இந்த கார் உங்களோட வீட்டு வாசலில் முன்னுக்கு வந்து நிற்கும். கனடாவில் இதெல்லாம் சிம்பிள். எஸ்ன்னு சொன்னால் ஹோல்டில் வெட்டிங், இல்லைன்னு சொன்னால் பேஸ்மெண்ட்டில் வெட்டிங், அவ்வளோதான். தட்ஸ் இட். நான் அப்படி செய்ய மாட்டேன். எனக்கு அம்மா இல்லாத குறைய அப்பா தான் அப்பா அம்மா இருந்து செய்தாங்க. அவரோட சம்மதத்தோட தான் இங்கே வெட்டிங் நடக்கும். ஓகே, யூ டோன்ட் வரி. சரி நாங்கள் படத்துக்கு போமா? இன்னைக்கு வேணா இன்னொரு நாளைக்கு போகலாம். செவ்வாய்க்கிழமை போவோம். ஹாஃப் ப்ரைஸ் செவ்வாய்க்கிழமை. ஜீப் வச்சுக்கிறீங்க, சரியான சீப்பான ஆளுடா நீங்கள். என்னென்னு தான் என்னை கட்டி வச்சு பார்க்க போகிறீங்களோ? என்ன கேட்டீங்க? டியூஸ்டே வேணாம். நான் ஒரு விஐபியை பார்க்கணும் டியூஸ்டே. யார் அந்த விஐபி? நீங்கள் பே பண்ணிட்டு வாங்க, நான் சொல்கிறேன். எனக்கு யார் விஐபி? நீங்கள் தான் விஐபி. வணக்கம், வாங்கோ. வணக்கம். புதுசாக ஸ்டைலாக வந்து நகையில் என்ன பார்க்குறீங்க? நெக்லஸ்? யா நெக்லஸ். ஷூர். ஒரு புதிய டிசைன் அப்படி இது. செலக்ட் பண்ணுங்க. சீப்பாக மூவி கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் இங்கே வந்து இப்படி அசத்திட்டீங்க. எனக்கு எல்லாமே வலிவாக இருக்கணும். இன்னும் தங்கட்ட மாதிரி எங்கள் காதலும் எப்பவும் வலிவாக தான் இருக்கணும். அதான் எனக்கு வரும். ஓ, நான் உங்களை இன்னும் நினச்சேன். நான் எப்போவுமே இடைக்கிற எடுத்துட்டு அசத்துவேன் இல்லை. அப்படியா? இன்றைக்கி எது வாங்கி தந்து அசத்த போகிறீங்க? எது எடுக்கலாம்? இந்த கடையை வாங்கலாமா? உமக்கு நினைப்புத்தானே? ஏன் வாங்கி தர மாட்டீங்களா? எனக்கு உமக்காக உயிரையே தருவேன். சரி, ஐம் ஜஸ்ட் கிடிங். எனக்கு இது பிடிச்சிருக்கு. நேரமாச்சு, என்ன உங்களை காணையில். அடித்தாலும் ஃபோன் ரிங் பண்ணது ஆன்சர் பண்ணதில்லை. I don't know what she's doing. Hi Dad. அசரி எங்கே சுற்றி போட்டு வார? உன்னை என்ன சொன்னேன் கிளாஸ் முடிஞ்சோடனே ஃபோன் பண்ண சொல்லி? சும்மா இருங்கப்பா, நான் இருக்கிற விசருக்கு எனக்கு தலைவலிக்குது. சரியா? என் ஃபோனுக்கு சார்ஜ் இல்லை. நீயும் அம்மா போல உடனுக்குடன் ஒரு பதில் சொல்லி போடுவேன். என்ன? சரிப்பா, நான் போய் படுக்கிறேன். எனக்கு டின்னர் வேணாம், நீங்கள் ஏதாவது செய்து சாப்பிடுங்க. ஓகே? அந்த டேபிளில் அட்வில் இருக்கு, எடுத்து போட்டுட்டு படுங்க. நீங்க பாட்டை கேட்டுக்கொண்டு நிற்காம இன்னைக்கு ரிசல்ட்ஸ் மாறன்னு சொன்னீங்களா? அதை பேர் முதல் அப்பா, நான் பாஸ் பண்ணிட்டேன்.
Really? Yes. Oh, come on. You are my daughter. Give me a 5. Thank you. I know you will do it. I know. I'm so happy. Yeah? Really? அப்பா கட்டிக்காரி உண்மையா பண்ணிட்ட நீ படிக்கல ஜஸ்ட் ஹார்ட்னு சொல்லி போட்டு மை காட் ஐ அம் சோ ஹாப்பிடா ஐ நோ தட் நீ ஒல்லடா போட்ட நான் ஒன்னும் கொடுத்து வைக்கலனா Don't worry, Appa. Take it easy. சரி இப்ப சொல்லுங்க எப்ப போறோம் இந்தியாவுக்கு? ஓ முதல் இந்த குட் நியூஸை மாமா ராசனுக்கு சொல்லுவோம். ஹலோ ஹலோ ஓம் அத்தானே. ஓம் ராசன் எப்படி இருக்க? நான் சோபா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே வெரி ஹாப்பியா இருக்கிறேன். என்ன பிள்ளை என்ன செய்யறாள்? அதுதானே இப்ப சொல்றதுக்கு எடுத்துறேன். என்னதான் அவள் she got through என்ன பாஸ் பண்ணிட்டாள். அப்படி. ஓ அப்ப இப்போ இந்த பக்கம் பாருங்க. என்னென்றால் இப்ப நாங்க ஸ்ரீலங்காவுக்கு போறோம். சரியோ 1 வீக் அங்க நின்றுட்டு அப்படியே உங்க வரதான் யோசிக்கிறோம். என்ன மாதிரியா தான் இவனும் இந்த முறை யூனிவர்சிட்டி முடிச்சிடுவான். ஓஹோ ஓகே. அப்ப நாங்க பேசாம எழுதி விடுவோம். நல்ல ஐடியா. நானும் அதை யோசிச்சு நான் அதை செய்வோம். உங்க நீ பாருங்க ஒரு நல்ல நாளா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஓ அப்ப நான் பாக்குறேன். ஓ எழுதி விட்டா தானே ஸ்பான்சருக்கு எல்லாம் ஈஸி. நல்ல நாளா பார்த்து பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்லை. சின்ன நாங்கள் எழுதிட்டோம் என்றால் பேப்பர்ஸ் ஃபில்அப் பண்ணி நாங்கள் ஆளை இங்க கூப்பிடுற அலுவலம் செய்யலாம். என்ன ஆனா ஒன்று கல்யாணத்தை நாங்கள் இங்க வைப்போம். கனாண்ட ஃப்ரெண்ட்ஸும் இங்கே இருக்கிறோம். ஸோ நாங்கள் வெட்டிங்கை கனடாவில் வைக்கிறதா நல்லது. என்றால் இங்கே கனவு பேர் இருக்கிறோம் இன்வைட் பண்ணி செய்ய போனோம் வடிவா செய்ய போனோம். ஓ யா அப்பதான் எங்களுக்கு ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணி நாங்கள் இங்கிருந்து அவனை எடுப்பிக்கிறதுக்கு வழிவகைகளை செய்யலாம். பட் நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போன உடனே அங்கிருந்து நான் உனக்கு கால் பண்றேன். இப்போ உங்க வாரம் உண்டு. ஓகே ஓகே பாய் பாய். அப்பா கமலம் உனக்கு நான் கொடுத்த சத்தியத்திலே உண்டு நான் நிறைவேற்ற போறேன். ஹலோ எல்லாம் கேட்டுனீங்க தானே? இப்பவே உங்களே ஒரு கலை தெரியுது, கல்யாண கலை தெரியுது. என்ன ஸ்டாப் இட் அப்பா. வாட் யூ மீன்? என்ன சொல்ற நீ? யாரு கல்யாணம்? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கு தானம்பா. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? யார் மாப்பிள்ள? உண்ட மாமாண்ட மகன் சுரேஷ். அவன் இப்ப மெடிக்கல் முடிச்சு பாஸ் அவுட் பண்ணிட்டான். இப்ப நாங்கள் அங்க போய்க்க ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய மாட்டேன் யோசிக்கிறோம். இதுக்கு மேல வேண்டாமப்பா. இனி ஏதாவது கலப்பீங்களா இருந்தா? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கல்யாணம் வேண்டாம். ஓகே இப்ப அதானே பிரச்சனை. ஐ வில் டீல் வித் தட். இப்ப நான் மாமாக்கு சொல்றேன் இப்ப வேண்டாமா 1 இயரால செய்வோம் சொல்லி. சரிதானே? அது இல்ல நான் கல்யாணம் கட்டல. என்ன கல்யாணம் வேண்டாமப்பா. சொந்தத்துக்குள்ள கல்யாணம் கட்டக்கூடாது. ஓஹோ கதை இப்படி வருதோ? மை டியர் டாட்டர், இந்த தியாகராஜன் இந்த வயசுல எத்தனை படங்களை பார்த்திருப்பான், எத்தனை பேரோட கதைச்சிருப்பான். இந்த கதைகள் படங்கள் வர்ற ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கே வருமென்று நான் எதிர்பார்க்கேன். இட்ஸ் ஓகே, ஐ வில் டீல் வித் இட். ஓகே சொல்லு. இப்ப டு யூ லவ் எனிபடி? எஸ் டாட். யார் அது? உங்களுக்கு பிடிக்கும் அவர். அவர் நல்லவர். நான் அவர்தான் லவ் பண்றேன். ப்ளீஸ் அப்பா.
அப்படியே விட்டுட்டேன். தாய் இல்லாத பிள்ளை என்று செல்லம் கொடுத்து வளர்த்து உனக்கு நான் கொடுத்த சத்தியத்துக்கே மண்ணை மாதிரி போட்டுட்டேன் போல எனக்கு. என்ன ப்ராமிஸ் அப்பா அம்மா கொடுத்தீங்க சொல்லுங்கப்பா ப்ளீஸ். அப்பா அப்பா போன் அடிக்காதீங்க ப்ளீஸ். போன் அடிக்க வேணாம். எனக்கு தெரியும் கேன்சர் ஆகிற தப்புன மாதிரி இல்லை. ப்ளீஸ் இங்க வாங்க, இதுல வந்துருங்க. நான் உங்களோட கொஞ்சம் கலைக்கணும். வாங்கப்பா ப்ளீஸ். தானா வந்தப்பா கூப்பிடுங்க. ஒருக்கா கூப்பிடுங்க. தானாவை பார்க்கணும் நான். நீ பேசாம ப்ளீஸ். அவளை கூப்பிடாது. அவளை கீழே மித்திர ஓடுறாள். நான் படுற வேதனை இந்த காட்சியெல்லாம் என்னோட போட்டு அவள் பார்க்க வேண்டும். அவளோட கண்ணில் இது படிஞ்சது என்றால் என்ன செய்யுதப்பா? நான் செத்த பிள்ளைய பாப்பீங்களே கவனமா. விசக்கதை கதைக்காத. என்ன நீ சாக மாட்டேன். நான் விடுவேனா? அப்படி நடக்காது. ஒன்றும் நடக்காது. அப்படி ஒன்றும் நடக்காது. நீ அதை பற்றி நான் சொல்லி போட்டேன். அந்த கதை கதைக்காதே ப்ளீஸ். கவலைப்படாத முதல். நான் விட மாட்டேன். கடைசி வரையும் ஒன்று விட மாட்டேன். ஐயோ ஐயோ என்னப்பா கடவுளே சத்தம். ஐயோ சத்தம் அப்பா. சாசாதி என்ன செய்யுது? என்ன செய்யுதப்பா கடவுளே? ஐயோ கடவுளே அப்படி சொல்லாதேப்பா. இல்ல இல்ல நான் விட மாட்டேன். நான் விட ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். என்னப்பா இந்த நேரத்துல என்னது? எனக்கு ஒரு சத்தியம் செய்திடணும். நீங்க இனி இன்னொரு கல்யாணம் கட்ட மாட்டேன். அப்படியே நாங்க வாழ்ந்துறாங்க. நீ ஏன் அதை நிக்கிறேன்? கடைசி வரையும் இல்லையப்பா. இல்ல இந்த புள்ள புறா தனிச்சு போயிடும். எனக்கு தெரியும். நான் எந்த மனத்துல உன்னை தவிர போய் ஒருத்தரம் இல்லை தெரியுமா? என் குடும்பத்துல ஒரு உங்களோட என்னோட போயிடக்கூடாது. நீங்க தொடரணும். அதுக்கு என்ன? ஐயோ உனக்கு ஒன்றும் இல்லை. அப்படியா? என் அண்ணன் மகனுக்கு கட்டி வச்சிடணும். இந்த புள்ளைய சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். நான் நிறைவேற்றுவேன். நான் நிறைவேற்றுவேன். அப்பா நீங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அம்மா உயிரோட இருந்தா இப்படி என்ன அள வச்சு பார்த்துருப்பாவா? அவ கட்டாயம் என் ஆசையை நிறைவேற்றி வச்சிருப்பா. ப்ளீஸ் அப்பா. ஓகே நீ முதல்ல அழாத. ஓகே சரி. தட்ஸ் வாட் ஐ வாண்ட். நீ விரும்பினவன் தான் எனக்கு மருமகன். Are you serious, Dad? I love you, Dad. ஓகே நாளைக்கு காலம்புற அவரை இங்க வர சொல். ஓகே ஓகேப்பா. தேங்க்ஸ். Hi, how are you? I'm good. Happy Father's Day. Thank you. அப்பா குளிக்கிறாங்க. வாங்க இருங்க. அப்புறம் இரவு நீங்க போன் அடிக்க நான் பயந்துட்டேன். என்ன ஓய்யதான்னு சொன்னேன். லாஸ்ட் நைட் எனக்கும் அப்பாவுக்கும் பெரிய சண்டே ஆச்சு. ஏன் அப்பாவுக்கு எப்படி தெரிய வந்தது? யாரா சொல்லிட்டேன் அதை பற்றி? நான் தான் சொன்னேன். ஏன் நீங்க அதை இப்போ சொன்னீங்க? நான் எக்ஸாம் பாஸ் பண்ணேன்னு சொன்னதுமே அப்பா இந்தியாவில் இருக்கிற மாமாவுக்கு ஃபோன் பண்ணவர். அவர் 2 பேரும் கதைச்சவர் எனக்கும் என்னோட கசன் சுரேஷுக்கும் வெட்டிங்னு சொல்லி. அப்புறம் என்ன ஓமட்டு சொல்லியிருக்கலாம் தானே? நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு செய்த ப்ராமிஸ் எனக்கு ஞாபகம் வந்துட்டு. சொல்லியிருந்தா நான் உயிரையே விட்டுருப்பேன்.
ஏய் கோகுல், நான் அப்படியா? அச்சோ, நான் மறந்துட்டேன். என்ன குடிக்கிறீங்க? ஏதோ கொஞ்சம் விஷயம் இருந்தால் எடுத்துன்னு வாங்க, நான் குடிக்கிறேன். ஹே, நான் போற காஃபியே அப்படித்தான் இருக்கும். இருங்க, காஃபி கொண்டு வரேன். காலரை தூக்கி அது சரி, நீ என்ன இங்க? இல்லை தனாதான் வர சொன்னவா சொன்னவள் எல்லா பிரச்சனைன்றா. நேற்று இங்கே நடந்த பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்கிறாள். என்ன இருந்தாலும் உங்களோட சமூகத்தில் தான் எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். நான் இங்கே கஷ்டப்பட்டு ஊரில் இருந்தெல்லாம் வந்துருக்கிறேன். 1க்கு 2 வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கொம்பலில் நான் நீங்களும் கீரியும் பாம்பு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு ஆண்டன் கூட சொன்னவன் அப்படியே நான் 2 நேரம் முடங்க படுறியால். ஸோ உங்களோட விருப்பத்தோடு தான் எங்களை கல்யாணம் நடக்கும்ன்றது எனக்கு உறுதியாக இருக்குது. எனக்கு சம்மதம் தான்.